குட் ஈவினிங். இப்போ லாஸ்ட்டு வீடியோஸ்லலாம் நம்ம டேன்ஜெண்ட் எப்படி வரையுது அப்படின்னு போட்டிருக்குறோம். டேன்ஜெண்டில் 3 மாடல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 மாடல்ஸ் லாஸ்ட் வீடியோஸில் போட்டிருக்கோம். இப்போ தேர்டு மாடலில் சின்னதாக 2 டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மட்டும் என்னன்னு சொல்லி கொடுத்து ஒரு சம்மு சொல்லி கொடுத்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருந்தேன். மீதி சம்முகள்லாம் எப்படி போடணும், அதுக்கு என்ன ஆன்சருங்கிறதையும் சொல்லிடுறேன். அதை பார்த்து நீங்களே போட்டுக்கோங்க. மொத்தம் இந்த மாடலில் 5 சம்ஸ் இருக்குது. 2 சர்க்கிள் 2 டேன்ஜெண்ட். இதில் 2 சர்க்கிள்ஸ் 2 டேன்ஜெண்ட். இதில் 5 சம்ஸு. அதில் 6 சென்டிமீட்டர், தமிழில் 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள அப்படின்னு கொடுப்பாங்க. இது தமிழ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 201 இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 194 இருக்குது. எக்ஸசைஸு இது எக்ஸாம்பிள் 4.31. நமக்கு எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸசைஸில் 4.4ல் 13, 14, 15, 16 இது எல்லாம் இந்த 4 சம். எக்ஸாம்பிளில் 1, எக்ஸசைஸில் 4, மொத்தம் 5 சம் இருக்குது. என்னன்னு பார்த்துருவோம். இப்போ கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து இந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். வட்டத்தின் மையத்திலிருந்து எங்கேருந்து போடணும்னா வட்டத்தின் மையத்திலிருந்து எத்தனை சென்டிமீட்டர் தொலைவில்னா 8 சென்டிமீட்டர் தொலைவில் பி என்ற புள்ளியை குறித்து அப்புள்ளியிலிருந்து பிஏ மற்றும் பிபி என்ற 2 தொடுகோடுகள் வரைந்து அவற்றின் நீளங்களை காண்க. இப்போ 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள இதையும் கூட நான் பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா சில கணக்கில் விட்டம் கொடுப்பாங்க, சில கணக்கில் ஆரம் கொடுப்பாங்க. அது எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ 6 சென்டிமீட்டர் விட்டம். இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர். டயாமீட்டர்னா விட்டம். டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர் ஃப்ரம் அ பாயிண்ட் பி விச் இஸ் 8 சென்டிமீட்டர் அவே. ஃப்ரம் எ பாயிண்ட் பி விச் இஸ் 8 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் இட்ஸ் சென்டர். சென்டர்லேருந்து 8 சென்டிமீட்டர் தூரத்தில் லைன் வரையணும்னு அர்த்தம். சென்டர்லேருந்து 8 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸு. ட்ரா த 2 டேன்ஜென்ட்ஸு நேம் பிஏ அண்ட் பிபி டு த சர்க்கிள் அண்ட் மெஷர் their லென்ஸு. லென்த்தை அளந்து எழுதணும். இதுதான் கொஸ்டின். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோன்னா, 6 சென்டிமீட்டர் விட்டம்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் 6 சென்டிமீட்டர் டயாமீட்டர். இப்போ நமக்கு ரேடியஸ் இருந்தால் தான் சர்க்கிள் வர முடியும். அப்போ பாதி தான் ரேடியஸ். டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். அப்போ 6ல் பாதி 3 சென்டிமீட்டர் ரேடியஸ் நம்ம எழுதிக்கணும். இங்கே 6 சென்டிமீட்டர் விட்டோம், 3 சென்டிமீட்டர், அதில் பாதி தான் ஆரம், 6ல் பாதி 3. இப்போ அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர் தொலைவில். 8 சென்டிமீட்டர் தொலைவில் இங்கே டிஸ்டன்ஸ் 8 சென்டிமீட்டர் எழுதிக்கணும். இந்த 2 மெஷர்மெண்ட்டு தான் நம்ம இப்போ வச்சு போட போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்டு, இந்த 2 மெஷர்மெண்ட். இதை வச்சு அதிலேருந்து ஆரம் கண்டுபிடிச்சிடணும். டயமீட்டர்லேருந்து ஆரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் சர்க்கிள் வரையணும். ஏன் அப்படின்னா சர்க்கிளுக்கு ரேடியஸ் இருந்தால் தான் சர்க்கிள் வரைய முடியும். ரேடியஸை வச்சு தான் வரையணும். அதுக்காக தான். இது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். கொஸ்டின் ரீட் பண்ணுறப்ப விட்டம் கொடுத்துருக்காங்களா, ஆரம் கொடுத்துருக்காங்களா, டயமீட்டர் கொடுத்துருக்காங்களா, ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா, அதை ரீட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு விட்டம்னு இருந்தால் பாதி எடுத்து வரையணும், டயமீட்டர்னு இருந்தால் பாதி எடுத்து வரையணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் எத்தனை சென்டிமீட்டருங்கிறத நல்லா பார்த்துக்கணும். 8 சென்டிமீட்டர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம எடுத்து எழுதணும். 2 அளவு கொடுத்துருந்தா 2 வட்டம் வரையணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 2 மெஷர்மெண்ட் இருந்தால் 2 சர்க்கிள் வரையணும். சரி, இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் வரைய போகிறோம். ரஃப் டயக்ராம் எப்பயும் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்டே இல்லாமல் வரைய போகிறோம். சும்மா குத்து மதிப்பாக வரைய போகிறோம். வரைஞ்சாச்சு. இப்போ என்ன அப்படின்னா, ரஃப் டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிலேருந்து ஸ்கேல் வச்சு நீளமாக கோடு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ என்ன அப்படின்னா, இன்னொரு சர்க்கிள் வரையணும். இன்னொரு சர்க்கிள் வரைகிறதுக்கு கொஞ்சம் பெருசாக வரைங்க. இந்த சர்க்கிளோட கொஞ்சம் பெருசாக வரைங்க.
கொஞ்சம் பெருசாக. சென்டருக்கு அந்த லைன்லேயே வச்சு வரைங்க. வரைஞ்சாச்சு. இந்த லைனை வந்து லென்த்தியாக போட்டுக்கோங்க. இந்த லைனை வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக போட்டுக்கோங்க. சர்க்கிள் முடிகிற வரை நமக்கு லைன் வேணும். வெளியே போகலாம், தப்பு இல்லை. நமக்கு தேவையை தான் நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து ரஃப் டயக்ராம். போட்டாச்சு. இப்போ என்னென்னா இது வந்து 3 சென்டிமீட்டர். அப்போ 3 சென்டிமீட்டர் எழுதிக்கணும். டிஸ்டன்ஸ் வந்து 8 சென்டிமீட்டர். இது வந்து 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர் போட்டுக்கணும். இப்போ இது வந்து ரஃப் டயக்ராம் தான். இந்த இடம் அதே மாதிரி இந்த இடம், இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் சர்க்கிளில் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழே இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். பண்ணியாச்சு. இப்போ இந்த லென்த்தை தான் அளந்து எழுத சொல்கிறாங்க. இது ஓ, இது பி. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பிஏ அண்டு பிபி. பிஏ அண்டு பிபி. அப்போ இது ஏ வச்சுக்கோங்க, இது பி வச்சுக்கோங்க. இந்த பிஏ இந்த பிபி ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸ் இருக்கும். எப்பயுமே 2 தொடுகோடும் 2 டேன்ஜெண்ட்டும் சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த லென்த்தை நம்ம வந்து அளந்து எழுதணும். இது வந்து ரஃப் டயக்ராம்னால அளக்க வேண்டாம். 7.4 நல்லா எழுதிங்க. 7.4 பாயிண்ட் நல்லா வைங்க. 7.4 சென்டிமீட்டர். பாருங்கள், இது 3 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர். இந்த லைனு இந்த லென்த்து வந்து 7.4 முடிஞ்சிருக்கு. இப்போ வரைஞ்சிருக்கிறது வந்து இது வந்து ரஃப் டயக்ராம் அல்லது உதவி படம். ரஃப் டயக்ராம் அல்லது தமிழில் வந்து உதவி படம். இப்போ மெயின் டயக்ராம் வரைய போகிறோம். மெயின் டயக்ராம் இப்போ வரைய போகிறோம். எப்படி வரையலான்னு பாருங்கள். மெயின் டயக்ராம் வரைகிறதுக்கு கரெக்டாக 3 சென்டிமீட்டர் எடுக்கணும். இப்போ சும்மா குத்து மதிப்பால் இப்போ போடக்கூடாது. கரெக்டாக என்ன செய்யணும் அப்படின்னா 3 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கணும். நான் எடுக்கிறேன். எடுத்தாச்சு. 3 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட். மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஒரு லைன் வரைய போகிறோம். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஓ. இப்போ அடுத்து என்ன பார்க்கணுன்னா 8 சென்டிமீட்டர் என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். 8 சென்டிமீட்டர் தொலைவு, 8 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னா கொஸ்டினில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. வட்டத்தின் மையத்திலிருந்து, ஃப்ரம் இட்ஸ் சென்டர். அப்போ இங்கே தான் வச்சுக்கணும். இப்போ முதல்ல நான் 8 எடுக்கணும். 8 சென்டிமீட்டர் எடுக்கணும் ஸ்கேலில். மற்ற எல்லா சம்லையுமே மெஷர்மெண்ட் எடுக்க கிளியராக ஸ்கேல் வச்சே சொல்லி கொடுத்துட்டேன். 8 சென்டிமீட்டர் எடுத்துட்டேன். 0லேருந்து 8 வரை எடுத்தாச்சு. இந்த ஓவில் வச்சுட்டு ஒரு ஆர்க்கு கட் பண்ணுறேன். இந்த ஆர்க்கு தான் நமக்கு தேவையான பி. இதெல்லாம் எக்ஸஸ். இந்த ஆர்க்கு தான் தேவையான பி. இப்போ இந்த லென்த்து தான் 8 சென்டிமீட்டர். பாருங்கள், ஓபி லென்த்து தான் 8 சென்டிமீட்டர். சரி, இந்த லென்த்து இது வந்து 3 சென்டிமீட்டர். இந்த லென்த்து இதுவரை உள்ளது 3 சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைனுக்கு பைசெக்டார் வரையணும். இந்த லைனுக்கு பைசெக்டார் வரையணும். பைசெக்டார்னால் என்னது? இந்த லைனை இரு சம பாகமாக பிரிக்கணும். 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கணும். தமிழில் இந்த லைனுக்கு மைய குத்துக்கோடு வரையணும். மைய குத்துக்கோடு வரைகிறதுனா என்ன அர்த்தம்?
இந்த லென்த்தை இரு சமபாதியாக பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த பாயிண்ட் ஓவில் வச்சுக்கிட்டு மோர் தென் ஹாஃப் எடுங்க. மெஷர்மெண்ட் வந்து மோர் தென் ஹாஃப் எடுக்கணும். பாயிண்ட் ஓவில் வச்சுட்டு மோர் தென் ஹாஃப் எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு. மெஷர்மெண்ட்டை மாற்றாதீங்க, பீயில் வச்சுக்கோங்க. அடுத்தது திரும்ப ஒரு ஆர்க்கு, திரும்ப ஒரு ஆர்க்கு. பாருங்கள், இங்கே ஒரு இன்ட்டு, இங்கே ஒரு இன்ட்டு. இப்போ இந்த 2 இன்ட்டு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஜாயின் பண்ணணும். நான் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு பேர் எம், மிடில், நடுவில் அப்படின்னா எம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டும் இது ஈக்குவலாக இருக்கும். இப்போ 8 இருக்குதா, 8ல் பாதி 4 தானே, அப்போ இதுவும் 4 தான் இருக்கும், இதுவும் 4 தான் இருக்கும். ஈக்குவல் பார்ட்ஸு. இங்கேயும் 4 சென்டிமீட்டர், இங்கேயும் 4 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம வரைஞ்சிருக்கிறது வந்து சரியானதுன்னு அர்த்தம். இப்போ வச்சு பாருங்கள், இங்கே பாருங்கள், கரெக்டாக 4 இருக்குது பாருங்கள். 0லேருந்து இந்த 4 இருக்குது, இந்த 8 இருக்குது, இது நடுவில் இருக்குது. இப்போ இது முடித்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த எம்மில் வந்து காம்பஸ் கம்பியை வச்சுக்கணும். கம்பியை வச்சுக்கிட்டு இந்த ஓவரை லென்த் எடுக்கணும். ஸ்கேல் வச்செல்லாம் இது எடுக்கக்கூடாது. இங்கே எம்மிலேருந்து இந்த ஓவரை லென்த் எடுக்கணும். பி வரை எடுத்தாலும் அதே தான் இருக்கும், இங்கிட்டும் அதே அளவு தான். அதனால் எப்போயும் இங்கேயே எடுங்க. எடுத்து என்ன பண்ணணும், அப்படியே சர்க்கிள் போடணும். ஃபுல் சர்க்கிள் போட்டு முடிச்சிடணும். போட்டாச்சு, எடுத்து ஃபுல் சர்க்கிள் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பாருங்கள், முடிச்சிட்டோம், ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இந்த சர்க்கிளும் ஒரு இடத்துல மீட் பண்ணும். இப்போ போட்ட சர்க்கிளும் பழைய சர்க்கிளும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணும். இந்த பாயிண்ட்டு அதே மாதிரி கீழேயும் மீட் பண்ணும். இந்த பாயிண்ட்டுக்கு கொஸ்டினில் பிஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஏ, இது பி, இதான் பி. இப்போ இந்த பிஏயையும் பிபியையும் ஜாயின் பண்ணணும். 2 வட்டமும் சந்திக்கிற புள்ளி, ஒரு ஆரஞ்சு வில்லை மாதிரி இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு சொலை மாதிரி இது கிடச்சிருக்கும். அந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கணும். 2 சர்க்கிளும் 2 வட்டமும் சந்திக்கிற புள்ளியை இந்த பி கூட ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணியாச்சு. பி கூட ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதோட லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். 7.4 இருக்கும், கரெக்டாக இருக்குது. 7.4 சென்டிமீட்டர், 7.4 சென்டிமீட்டர். அப்போ லாஸ்ட்டில் எழுதணும், த length of the tangent equal to 7.4 சென்டிமீட்டர். தமிழில் தொடுகோட்டின் நீளம், தொடுகோட்டின் நீளம் ஈக்குவல் டு 7.4 சென்டிமீட்டர் எழுதணும். இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க். ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு. அப்புறம் இந்த சர்க்கிள், ஃபஸ்ட்டு சர்க்கிள் போடுறதுக்கு 2 மார்க்கு. அப்புறம் இந்த சர்க்கிள் போடுறதுக்கு 2 மார்க்கு. இந்த 2 டேஞ்சன்ட் வரைகிறதுக்கு 2 மார்க். 8 மார்க். இப்படி தான் பிரிப்பாங்க. இந்த மார்க் எப்படி பிரிப்பாங்கன்னு ஆன்சர் கீ வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், திரும்ப கொஸ்டின் வந்து விட்டமாக ஆரமான்னு மட்டும் கவனிக்கணும் மெயினாக. அடுத்து இன்னொரு அளவு கொடுத்துருப்பாங்க. அப்போ 2 அளவு இருந்தால் 2 வட்டம் வரையணும், 2 அளவு இருந்தால் 2 வட்டம் வரையணும். இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் வந்து மனப்பாடம் பண்ணிடணும். கொஸ்டினில் பாருங்கள், 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் எப்போயுமே இது 2க்கும் நடுவில் உள்ள நம்பர் தான் வரும். இப்போ பாருங்கள், இதில் 7.4 இருக்குது. இப்போ 6க்கும் 8க்கும் நடுவில் தானே 7.4 இருக்கும். அதாவது இது 2க்கும் இடையில, நடுவில்ங்கிறதோட இது 2க்கும் இடையில இருக்கும். 7.4 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. தெரியலை அப்படின்னா மனப்பாடம் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கீழே எப்படி இருக்குன்னா, நீங்கள் 7.3 போட்டால் ரைட் போடுவாங்க, 7.5 போட்டாலும் ரைட் போடுவாங்க, 7.4 தான் கரெக்ட் ஆன்சர். ஆனாலும் நம்ம கரெக்டாக ஆன்சர் எழுதுனா தான் நம்ம படம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா அளந்து எழுதுகிறப்ப 7.32 7.67 இந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாது. அது வந்தால் கூட பரவாயில்ல, நம்ம எழுதுறது கரெக்டாக எழுதிட்டோன்னா ஓகே. அப்போ 7.4 வந்து மனப்பாடமாக படிச்சுட்டு எழுதிடணும். இங்கே எந்த மெஷர்மெண்ட்டும் மாறக்கூடாது. என்ன இருந்தாலும் நம்ம மனுஷங்க தானே, சின்ன சின்ன பாயிண்ட் ஒன்று வேரி ஆனால் கூட பரவாயில்ல,
ஆனால் அதை வந்து நம்ம காமிச்சிக்காமல் இருக்கிறதுக்காக ஆன்சரை பைகாட் பண்ணி மனப்பாடம் பண்ணி எழுதிட்டோன்னா கரெக்டாக ஆன்சர் ஆயிரும். இந்த 1 மார்க் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னும் 4 சம் இருக்குது. அந்த 4 சம்மையும் நான் அடுத்த வீடியோவில் எப்படி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக வரைஞ்செலாம் காமிக்க போகிறதில்ல. ஏன்னா சேம் மாடல் இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தாலே அந்த மிச்சம் இருக்கிற 4 சம் போட்டுடலாம். ஆனால் அதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் என்ன டயமீட்டர் கொடுத்துருக்காங்களா, ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தேங்க்யூ.